அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தால் உடனடியாக போகணுமா? அதில் உங்களுக்கான உரிமை என்ன? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்தால் ஸ்டேஷனுக்கு உடனே வாங்கன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக போகணுமா? முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் கால் பண்ணால் மட்டும் நீங்கள் சட்டப்படி கட்டாயமாக போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி என்கொயரிக்காக அழைக்கிறது ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. செக்ஷன் 41A CRPC படி அரெஸ்ட் பண்ண தேவையில்லாத கேஸ்னால் போலீஸ் நோட்டீஸ் அனுப்பணும். அதாவது ரிட்டன் நோட்டீஸ். ஃபோன் கால் மட்டும் போதாது. இப்போ ப்ராக்டிக்கல் சைடு என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காமாக பேசணும். சார், எந்த கேஸ் விஷயமா நீ வர சொல்கிறீங்க, என்ன செக்ஷன், ரிட்டன் நோட்டீஸ் அனுப்புங்கன்னு அமைதியாக கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. முக்கியமாக பெண்களை இரவு 6 மணிக்கு மேலே ஸ்டேஷனுக்கு வர சொல்லக்கூடாது. அது சட்டப்படி தவறு. சுப்ரீம் கோர்ட்டு கிளியராக சொல்லியிருக்கு. அரெஸ்ட்டு, என்கொயரி எல்லாமே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பண்ணணும்னு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஜஸ்ட் என்கொயரிக்காக அழைக்கிறாங்கன்னா உங்களுக்கு லாயர் ப்ரெசன்ஸ் கேட்க உரிமை இருக்குது. ஆர்டிகல் 22 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் லீகல் அசிஸ்டன்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் கால் மட்டும் வந்தால் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரிட்டன் நோட்டீஸ் கேளுங்க. பெண்கள் நைட் என்கொயரிக்கு அழைக்கக்கூடாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாயர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் போங்க. சட்டம் தெரியாமல் பயந்துட்டு போகாதீங்க. லா தெரிஞ்சால் தான் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.